பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 36வது வசனம் சொல்கிறது, மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கண்ணுக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. தினந்தோறும் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவனிடத்தில் நம்ம கண்ணுக்கு கொடுக்க வேண்டும். ஆகையில விசேஷமா நம்ம தாய் தகப்பனிடத்தில் நம்ம பேசுகிற வார்த்தை குறித்து தேவனிடத்தில் நம்ம கண்ணுக்கு ஒப்புவிக்க வேண்டும். எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணி எல்லாரும் கனப்படுத்தி நம்ம பேசுறோம். ஆனா வீட்டுக்குள்ள தாய் தகப்பனை நம்ம கனப்படுத்தி நம்ம பேசுறோமா? தாய் தகப்பனை நம்ம கனப்படுத்தி நம்ம பேச வேண்டும். ஊழியக்காரர் கனப்படுத்தி நம்ம பேச வேண்டும். மற்றவங்களை குறித்து நாம் குறை பேசக்கூடாது. நம்ம குறை பேசுவதற்காக நம்மளை கர்த்தர் அழைக்கவில்லை. யாரையும் குறித்து நம்ம குறை பேசக்கூடாது. எல்லாரும் குறித்து நன்மையான வார்த்தை நம்ம பேச வேண்டும். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பில் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதில் ரொம்ப பயபக்தியோடு கவனமா நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனம் இருக்கணும், நிதானம் இருக்கணும், பொறுமை இருக்கணும். கர்த்தருடைய அன்பு வெளிப்பட வேண்டும் கர்த்தருடைய வார்த்தையில. அகையில பேசுற வார்த்தையில கவனமா இருங்க. தாய் தகப்பன் இடத்துல பேசும்போது, நண்பர்கள் இடத்துல பேசும்போது, வேலை செய்யற இடத்துல பேசும்போது, சபையில பேசும்போது, உற்ற உறவினர்கள் இடத்துல பேசும்போது நம்ம வார்த்தையில கவனம் செலுத்த வேண்டும் என்று நம்ம தெளிவா நமக்கு வசனம் காண்பித்து கொடுக்கிறது. அகையில தெளிவா இருக்கலாம். பேசுற வார்த்தையில பரிசுத்தம் இருக்கட்டும். வார்த்தையில கர்த்தருடைய வார்த்தை எப்பவுமே நம்ம பேசுற வார்த்தையில கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும், கர்த்தருடைய நாமம் இருக்கணும். கர்த்தரை குறித்து, வேதாகமத்தை குறித்து அதிகமாக நீங்க பேசுங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கிருபைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நன்றி தகப்பனே. மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகள் ஆண்டவரே குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. கர்த்தாவே, நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பரிசுத்தமாக இருக்க கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா, நம்முடைய வார்த்தை குறித்து தியானிக்க, அதை குறித்து பேச எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.